இந்த வீடியோல எக் ப்ரிசர்வேஷனை பத்தி பார்க்கலாம். இந்த எக் இல்லைங்க, உங்க எக் இல்ல. புரியல. யாருக்கெல்லாம் வந்து எக் ப்ரிசர்வேஷன் பண்ணலாம்னா மெடிக்கல் ரீசன்காகவும் பண்ணலாம், பர்சனல் ரீசன்காகவும் பண்ணலாம். மெடிக்கல் ரீசன்ல வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ், ஆட்டோஇம்யூன் டிசீஸ் உள்ளவங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்கெல்லாம் எக் ப்ரிசர்வேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். பர்சனல் ரீசன், எஜுகேஷன், கெரியர், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, ஃபியூச்சர்ல பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல சீக்கிரமாவே மெனோபாஸ், ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எக் ப்ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கருமுட்டையை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி 10ல இருந்து 14 நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த எக்கை வந்து ரிட்ரீவ் பண்ணி விட்ரிஃபிகேஷன் மெத்தட் மூலமா ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோர் பண்ண எக்ஸை வந்து 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க யங் ஏஜ்லயே உங்களோட அந்த குவாலிட்டி ஆஃப் த எக்கை வந்து நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஃபியூச்சர்ல ரீப்ரொடக்டிவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்.